வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதாதேவி அருள் வேண்டல் என்னும் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பகுதி திமிங்கில உடலும் சிறிய புன்மதியும் ஓரேழ் பெண்டிரும் உடையதோர் வேந்தன் தன் பணிக்கு இசைந்து என் தருக்கெலாம் அழிந்து வாழ்ந்தனன் கதையின் முனிபோல் வாழ்க்கை. கவிதை தேவி நின் காதலை மறந்தேன் ஆங்கதன் பின்னர் இவ்வவனி மீது அலியேன் சில்லாண்டுள்ளே பன்னாடு ஏகிப் பலரொடு வைகிப் பல பல புரிந்து பல பல கண்டு பல பல வருந்தி வானால் கழித்தேன். பாரதி சொல்கிறார், இந்த வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிப்பதற்காக, வறுமையை போக்கிக் கொள்வதற்காக நான் என்ன செய்தேன்? திமிங்கிலம் போன்ற பெருத்த உடம்பும் அற்ப அறிவும் 7 மனைவிகளும் கொண்ட ஓர் அரசன் இடுகின்ற வேலைகளையெல்லாம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டேன். அங்கே என் தன்மான எழுச்சியெல்லாம் கெட்டுப்போய் கதையில் வந்த முனிவனைப் போல் இழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். தருக்கு என்ற சொல்லுக்கு பொதுவாக கர்வம், ஆணவம் என்று பொருள். ஆனால் இங்கே தருக்கு என்பது சுய கௌரவம், செல்ஃப் எஸ்டீம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஒரு தன்மானத்தை குறித்து நின்றது. பாரதி சொல்கிறார், கவிதா தேவியே நின் காதலை மறந்தேன். என வாழ்வது இழிவான ஒரு வாழ்க்கை. கவிதை எழுத வேண்டும் என்றால் சிந்தனை வானில் சிறகடித்து பறக்க வேண்டும், அதற்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். நான் தான் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் சுதந்திரத்தை பறிகொடுத்து விட்டேனே. அப்படிப்பட்ட பரிதாபத்துக்குரிய நான் இந்த உலகில் சில வருடங்களுக்குள்ளாகவே பல பல இடங்களுக்கு சென்று பல மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த வறுமையை போக்கிக் கொள்வதற்காக பல பல செயல்களை செய்தும் அநேக விஷயங்களை பார்த்தும் அநேக விதங்களில் கவலையுற்றும் என் வாழ்நாளை போக்கினேன். கவிதா தேவியோடு காதலில் கலித்திருந்த நாட்களில் என் மனம் மகிழ்ச்சியில் இருந்தது. என உயர்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது மகிழ்ச்சி. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அன்பு எப்பொழுதும் இன்பத்தை கொடுக்கும். இன்ப அன்பு என்றே காரைக்கால் அம்மையார் சொல்வார். மகாகவி பாரதியே ஒரு இடத்தில் சொல்வார், அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. ஆனால் இந்த பாசத்தில் சிக்கிக் கொள்கிற பொழுது நாம் அந்த இன்பத்தில் இருந்து துன்பத்தின் பாதையில் சென்று விடுகிறோம். அதுதான் பாரதி சொல்கிறார், நான் என்னுடைய அறிவை அடகு வைத்து இந்த இழிவான வாழ்க்கை வாழ்ந்ததால் கவலை என்னை முற்றுகையிட்டது. தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.